என்ன மறிக்குழந்தக்கா, காலையில இங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். என்னக்கா விஷயம்? அது ஒண்ணும் இல்லட்டி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல லீவு தானே எல்லாருக்கும். அதான் துணி கடைக்கு போகலான்னு பார்த்தேன். நான் ஒரு ஆளும் போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் மாலாவை கேட்டேன், உங்க ரெட்டையத்தையும் வர சொன்னேன். அதான் உங்களையும் வர சொல்லி உங்க விருப்பத்தை கேட்கலான்ட்டு வர சொன்னேன். அக்கா வாங்கக்கா போயிட்டு வருவோம். எனக்கும் வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுக்கா. எப்போ பாரு துணி தேவை, சோறாக்கு, வீடு போட்டுன்னு என்னை போட்டு உயிரை வாங்குறாங்கக்கா வீட்டில். இதே வெளியில் போயிட்டு வந்தோம்னா நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கக்கா போயிட்டு வந்துடுவோம். சரி சரி, நீங்கள் இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் வரலன்னு சொல்லுவேன்னா? எனக்கும் வீட்டில் இருக்க கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. சரி வாங்க போயிட்டு வருவோம். என்ன சேட்டம்மா, என்ன நீ ஒன்றும் வாயை திறக்க மாட்டியே? அது ஒன்றும் இல்லை மறிக்குழந்து, சேலை எடுக்க போயிட்டு லேட் ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். வீட்டில் அப்படி தக்க சொல்லுவாங்க. வீட்டில் சொல்கிறதுக்கெல்லாம் பயந்தோம்னா நாமளும் போயிட்டு சேலை எடுக்க முடியுமா? அப்படி ஃப்ரீயாக சுத்த முடியுமா? வாக்கா போயிட்டு வருவான். டிக்குன்னு எடுத்து டக்குன்னு வந்துடுவான். என்ன டிரைவரு, நீ என்ன மாட்டு வண்டியா ஓட்டுற? இவ்வளோ மெல்ல போய்கிட்டு இருக்க, கொஞ்சம் வேகமாக போயா. போயிட்டு சேலை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் 1008 சோழி கிடக்கு, வந்து பார்க்கணும். அம்மா, நானே வாடகை கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓனருங்க ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு ஒரு அளவுக்கு லிமிட்டாக ஸ்பீடை கட் பண்ணி வச்சுருவாங்கம்மா. எவ்வளோ தான் வேகமாக போனாலும் இந்த ஸ்பீடு தான் போகும்மா. கொஞ்சம் நேரம் இருமா, போயிடலாம். ஏதோ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வாக்கா. அந்த ஆளை பார்க்கறதுக்கு ஒரு டெரராக இருக்கான். கோவத்தில் கொண்டு போய் எங்கே லாரிக்கு கீழே விட்டுற போகிறான். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரேடியாக பால் தான். இல்லடி, கொஞ்சம் வேகமாக போனால் சீக்கிரம் எடுத்து வரலான்னு சொன்னேன். அதனால தானே. சரிடி, நான் எதுவும் சொல்லலடி. ஏக்கா வேகமாலாம் போக வேண்டாம்க்கா. வேகமாக போனால் எனக்கு வேற வாந்தி வந்துருங்கக்கா. இது வேறையாடி. ஐயோ, ஏண்டி வரும்போதே 2 சாக்லேட் வாங்கி போட்டு வர வேண்டியதானே? வாந்தி வரணும் தெரியுங்களா? அக்கா சாக்லேட் வாங்கலாம்தாக்கா நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வேற சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்களா? அந்த அவசரத்தில் மறந்துட்டாக்கா. அம்மா, எந்த ஜவுளி கடைக்குமா போகணும்? என்னப்பா எத்தனை தடவைப்பா சொல்றது? ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? அந்த முக்கத்தில் இருக்க அந்த பெரிய நம்ம அண்ணாச்சி கடைக்கு விடுப்பா வண்டிய. அங்கதான்ப்பா சேலையெல்லாம் சூப்பரா இருக்கும். சப்பாடா, ஒரு வழியா மாட்டு வண்டியிலேருந்து வந்து இறங்கியாச்சுடி. எவ்வளோ நேரம் டுன்னு உருட்டிக்கிட்டே வராண்டி அந்த டிரைவர். வாங்கடி உள்ள போவோம், லேட் ஆகுது ஏற்கனவே. ஏக்கா சேலை எடுக்க லேட் ஆகுங்கக்கா. காக்கா அதுக்குள்ள ஒரு டீயை சாப்பிட்டு போவான். ஏண்டி டீ குடிச்சுக்கலாம்டி? டீயா குடிக்க முடியாது. வாடி முதல்ல போய் சேரி எடுப்போம். சேரியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 6 அமரம் வந்து டீ குடிப்போம். வாங்க போவோம். என்ன அண்ணாச்சி, நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன் மறிக்குழந்தாக்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்ன கடைக்கு ஆளே வரமாட்டீங்களே, ரொம்ப நாள் ஆயிடுச்சே பார்த்து. ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, வீட்டில் இருக்க வேலையை நமக்கு சரியா இருக்கு அண்ணாச்சி. அதான் கிட்ட கடை பக்கம் வரதில்லை. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம், அதான் வந்தோம். ஏதாச்சும் புது கலெக்ஷன் எதுவும் வந்திருக்கா? நேற்று தாம்மா நம்ம கடைக்கு எல்லாமே புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு. போய் உள்ளே பாருங்க, உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சதை எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் புது கலெக்ஷன் தான். போயிட்டு பாருங்க. டேய் தம்பி, நேற்று வந்துச்சுல புது கலெக்ஷன் புடவைக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்காமி. இவங்க என்ன கலெக்ஷன் என்ன மாடல் கேட்குறாங்களோ அதை எடுத்துக்காமி. அக்கா தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு என்னென்ன டிசைன் என்னென்ன மாடல் வேணும்னு சொல்லுங்கள், தம்பி எடுத்து போடுவாப்புல. பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க. நம்ம கடைக்கு வரவங்க என்னைக்கு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் போகணும். சரி வாரேங்க்கா. சரிங்க அண்ணாச்சி, நான் பார்த்துக்கிறேன் அண்ணாச்சி, நீங்கள் போயிட்டு வாங்க. இந்தாப்பா தம்பி, இந்த புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்லாம் எடுத்து போடுப்பா. இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட புது கலெக்ஷன். ஏண்டி மாலா, சும்மா மசன்னு இருக்காம நல்ல சரியா பாருங்கடி. சரிக்கா இந்த பாப்பங்க இருக்கா, எல்லா கலெக்ஷனும் பொறுமையா பார்ப்போம். ஐயோ, எல்லா புடவையும் அருமையா இருக்கே. எதை எடுக்கிறது எதை பார்க்கறதுன்னு தெரியலையே. என்ன சேட்டம்மா, வந்ததுலேருந்து உருன்னு பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கியே. உனக்கு பிடிச்ச புடவை எடு. அது ஒன்றும் இல்லை மறிக்குழந்து, நான் இப்போதைக்கு புடவை எடுக்கல, நீங்க ஆசைப்பட்டீங்கிறதுக்காக கூட வந்தனே. சரி சேட்டம்மா, எங்க கூடனாச்சும் வந்தியே. சரி பாரு, எந்த படம் நல்லா இருக்குன்னு பாரு, எடுத்துட்டு போவோம். ஏப்பா தம்பி, வேற ஏதாச்சும் டிசைன் இருந்தா காட்டுப்பா. ஏக்கா மறிக்குழந்தக்கா, இந்த சேப்பை
கலர் படம் எப்படி இருக்கும் பாருக்கா, சும்மா எடுப்பா இருக்கு போல. இது என்னடி இது செக்கச்செவேன்னு இருக்கு, சேப்பு கலர் எனக்கு பிடிக்காதடி, ரொம்ப எடுத்து அடிக்க முடி. ஏதா இந்த மஞ்சள் கலர் படவே பாருக்கா, சூப்பரா இருக்குல்ல. ஏண்டி மாரியாத்தா சாமிக்கு கட்டின மாதிரி இருக்குடி, வேற படம் வந்தா பாருங்கடி. எப்ப நல்ல கலெக்ஷனை கொண்டுப்பா. இந்தாம்மா இதுதாம்மா இருக்கிறதுல கடைசி கலெக்ஷனு, இதுலயாச்சும் பாருங்கம்மா. ஏ தம்பி, இந்த பூனம் சேரி இருந்தா எடுத்து கொடுப்பா. எது பூனம் சேரியா? ஏமா நீங்க கேட்டது பட்டு படவல கேட்டீங்க. தம்பி இந்த கண்டங்கத்திரி சேலை இருக்கா? எது கண்டங்கத்திரி சேலையா? அந்த மாதிரி சேலை நீங்க தெளிதாக்கா கேள்விப்படுறேன். கண்டங்கத்திரி சேலை இல்லப்பா, கண்டாங்கி சேலை. ஓ கண்டாங்கி சேலையா? நான் இங்க எந்த சேலையும் கண்டலங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இருக்க பொட்டு புடவைலாம் கொண்டாந்து வச்சுட்டேன். இதுதான் இருக்கிறத கலெக்ஷன், இதுல பார்த்து நல்ல படவே எடுத்துக்கோங்கம்மா. ஏக்கா சேட்டக்கா, இந்த படம் நல்லா இருக்கான்னு பாருங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதே எடுத்துக்கலாமான்னு பாருங்க. நல்லா இருக்கு மாதிரி குழந்தை, இதே எடுத்துக்கலாம், வாங்க போவோம், டைம் ஆகுது வேற. இந்த ஒரு புடவை எடுக்குதான் இவ்வளவு அலப்பறை பண்ணால் இவ்வளவு. என்ன மறிக்குழந்தாக்கா, புடவைலாம் எடுத்தாச்சா? அதெல்லாம் எடுத்தாச்சுங்க. என்னக்கா ஒரு புடவை தான் எடுத்திருக்கீங்க, 4 பேர் வந்திருக்கீங்க, ஆளுக்கு ஒன்று எடுக்க வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, எனக்கு மட்டும் தான் எடுக்கலாம்னு வந்தோம். அடுத்த டைம் வர்றோம், எல்லாருக்கும் புடவை எடுத்துட்டு போறோம். சரிக்கா சரிக்கா, அடுத்த வாட்டி வாங்க நம்ம கடையில் எடுங்க, எல்லா கலெக்ஷனும் சூப்பராக இருக்கும், பிடிச்சது போல் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் பில்லை போடுவோம். அக்கா புடவையோட பில்லு 2500 ரூபாய்க்கா. என்ன அண்ணாச்சி, எல்லா கடையும் விட்டுட்டு உங்க கடைக்கு வரோம், கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. அக்கா இதுவே கட்டுப்படி ஆகுதுக்கா, கொடுங்கக்கா. அண்ணாச்சி வள வளன்னு பேசாம கம்மி பண்ணி கொடுங்க அண்ணாச்சி. என்னம்மா உங்களோட பெரியதா போச்சு, சரி 2300 ரூபா கொடுங்க. அண்ணாச்சி என்ன 200 ரூபா தான் கம்மி பண்ணிருக்கீங்க, ரவுண்டா 2000 போட்டு கொடுங்க. எது 2000மா? ஏமா 2000 சுத்தமாக கட்டுப்படியே ஆகாதுமா. என்னம்மா ஏதோ தெரிஞ்சவங்கன்ட்டு 200 ரூபா கம்மி பண்ணா நீ ரொம்ப கம்மி பண்ணுறியே, இதெல்லாம் ரொம்ப கட்டுப்படியே ஆகாதுமா. என்ன அண்ணாச்சி இவ்வளவு கிராக்கி பண்றீங்களே, சரி கடைசியா எவ்வளவு தான் கம்மி பண்ணுவீங்க? ஏக்கா சரி போனால் போட்டோம், நான் ஒரு 50 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன், 2250 ரூபா கொடுங்க, ஃபைனல் ரேட்டு அதான், இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது, எங்களுக்கும் கட்டுப்படி ஆகாதுக்கா. என்னங்க அண்ணாச்சி, போன டைம் வந்தேன் 1000 ரூபா கம்மி பண்ணீங்க, இந்த டைம் என்னன்னா ஒரு 200 ரூபா கம்மி பண்ணிட்டு இவ்வளோ பிகு பண்றீங்க. அக்கா போன டைம் நீங்கள் எவ்வளோக்கு புடவை எடுத்தீங்க? 25000க்கு புடவை எடுத்தீங்க, அதில் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணேன். இந்த டைம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க? ஒரே ஒரு புடவை, அதுவும் 2500 ரூபா. அதில் நான் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோதாக்கா கட்டுப்படி ஆகும். அடுத்த டைம் வாங்க எல்லாரும் புடவை எடுங்க, கண்டிப்பாக நான் கம்மி பண்ணி தரேன். சரிங்க அண்ணாச்சி, அடுத்த டைம் கண்டிப்பாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவேன். இந்த சேட்டக்கா இருக்காங்களே, இவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 புடவை எடுப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. அடுத்த டைம் நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணி தரணும், நாங்கள் எல்லாரும் புடவை எடுக்க வருவோம். சரிக்கா சரிக்கா வாங்க, அடுத்த டைம் வாங்க, கண்டிப்பாக கம்மி பண்ணி தரேன். ஏன் மறிவந்தாக்கா, எனக்கு பசி தாங்க முடியலக்கா, வாக்கா போயிட்டு டீ குடிச்சிட்டு போவோம். ஆமாம் மாதிரி குழந்தை, எனக்கே மயக்கம் வர மாதிரி கிருன்னு இருக்கு, போயிட்டு டீயை சாப்பிட்டு போவோம், காலத்தில் வீட்டுக்கு போகணும், வேறு டைம் ஆச்சு. எது சேட்டக்காவுக்கு மயக்கம் வருதா? ஐயோ ஏதோ சேட்டக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வா டீ கடைக்கு போவோம். உன்னால் எத்தனை டீ குடிக்க முடியும் குடி, குழந்தை ஒரு 10 டீயாச்சும் குடி, அதை குடிச்சிட்டு தெம்பா வீட்டுக்கு போவோம், வாங்க டீ கடைக்கு போவோம். மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க அதிகமாக லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ப்ரொமோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.